ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான அப்டேட்டில் 1 by 1 வந்துட்டுருக்கு. நானும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வர இந்த சேனலுக்கு மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் என்னென்னா, இந்த ப்ரொமோட்டூரியே பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய அருண்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பார். நீங்கள் எந்த அடிப்படையில் ஜெஃப்ரியை வந்து பெஸ்ட்டு மேனேஜராக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போதே மூஞ்சி அப்படியே ஈன்னு போயிருக்கோம். முட்டைக்கண் அப்படியே வெளியே வந்த மாதிரி இருக்கும். அவருக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஏன்னா மஞ்சரி அண்ட் தீபக்கு செம்மையாக வந்து எஃபோர்ட் போட்டாங்க. தீபக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மஞ்சரி எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தாங்க அந்த மேனேஜர் டாஸ்கில். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்துட்டு வாங்கணும்னு ரொம்ப துடிச்சாங்க ரெண்டு பேருமே. அப்படியே வந்து இந்த அருணும் சத்யாவும் சேர்ந்து ஜெஃப்ரியும் கூட தான் சேர்ந்து இந்த ஒரு வேலையை பண்ணி கடைசியில் பவித்ரா அவங்களுக்கு ஓட்டு போட்டு கடைசியில் தீபக்கும் இவங்களுக்கு ஓட்டு போடுற நிலைமைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் போச்சு. சரி, அந்தளவுக்கு ஜெஃப்ரி பண்ணியிருந்தாருன்னா ஓகே. ஆனால் அவருக்கு எப்படி கொடுக்குறாங்க, உங்கள் அம்மா உள்ளே வந்துடுவாங்க. என்ன இது இல்லை என்னன்னு கேட்குறேன் நான். அவங்க அம்மா உள்ளே வர்றதுக்கு நீங்கள் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து இவர் கொடுப்பீங்களா? அப்போ இந்த வாரம் முழுக்க எஃபோர்ட் போடுறேன் அவனுக்கு 3 நாமத்தை போடுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி அட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கேட்காம இருப்பாங்களான்ற மாதிரிலாம் போச்சு. ஸோ அந்த விஷயங்கள் பயங்கரமாக ரோஸ்ட் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லேபர் அண்ட் ஸ்கில் ஓரியன்ட் ஓவராக பேசினாப்புல அது ஒன்றுமே இல்லை. தீபக் வந்துட்டு சொன்னது நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சுது. என்னென்னா சொல்கிற விதங்கள் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு. ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு போட்டு தாக்குன்னு தீபக்கை போட்டு பொழந்திருப்பார். அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிடுன்னு சொல்லிட்டு தீபக்கே வந்து கண் கலங்கி போய் மன்னிப்பு கேட்டிருப்பார். ஸோ அதுக்குமே வந்து சரியான அடி ஊந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு ஆல்ரெடி இந்த வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பிளானை போட்டுட்டு உள்ளே போயிருப்பார். வி ஆர் லேபர்ஸ் நாட் எ பெக்கர்ஸ்னு. யார் அவங்கள பெக்கர்ஸ்னு சொன்னது? இவராக புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அங்கே வந்து முத்து வந்துட்டு ஈகோவில் வந்துட்டு அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு சொல்லி ஃபுல்லாக வந்து அந்த டாஸ்க்கை கேவலப்படுத்தி கடைசியில் லேபர்ஸ் டீமே வந்து இவரை ஒதுக்குற அளவுக்கு ஆக்கிட்டு இருப்பார். ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் டீமில் இருந்தாருன்னு அதுன்னு ஆசையாக வந்து அமிச்சாங்க வெளியே. எத்தனை பேர் வந்து தனியாக பேசியிருப்பாங்க. அன்ஷிதா முதற்கொண்டு எல்லாருமே காண்டாயிட்டாங்க. என்ன இவர் எப்போ பார்த்தாலும் சண்டைன்னு ஒரு டாஸ்க்கே விளையாட விட மாட்டார் அப்படின்னு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு ஒரு ஒஸ்ட் ஆட்டிடியூட் பண்ண மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு சத்யா தான் எவிக்ட் ஆகிறார் போல இருக்குது. அந்த எவிக்ஷன் ஆன டைமில் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக அவங்க பண்ணுற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தலையாட்டுறதோ ஏதோ ஒன்று சம்திங் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாதிரி அது வந்துட்டு ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. ஸோ சௌந்தர்யா ஏதோ ஒரு இதில் மாட்டியிருக்காங்க போல இருக்குது. அது நம்ம வந்துட்டு இன்றைக்கி நைட் பார்க்கும்போது தெரியும். ஆனால் இந்த சௌந்தர்யா வந்துட்டு என்ன தான் வந்துட்டு எவ்வளோ தான் அடித்தாலும் விஜய் சேதுபதி சொன்னாலும் அந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இன்னுமே வந்து போக மாட்டுது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் செம்மாடி இருக்க போல இருக்குது. அது சண்டே எபிசோடில் வருது போல இருக்குது. இந்த ராணவ் சௌந்தர்யா அன்ஷிதா மேட்ரு. ஸோ அதுவுமே வந்து பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறதா தகவல் வருது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சௌந்தர்யா இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒஸ்ட் ஆட்டிடியூடோடு இருந்தால் இந்த டாப் 5 இருக்கவங்களுக்குன்னு ஒரு மரியாதை ஒரு மதிப்பு இருக்குது. இவங்க வந்து இது வரைக்கும் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா எந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்லையும் போட்டியிடலை, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது கிடையாது, எந்த ஒரு டாஸ்க்கையும் வெறித்தனமாக பண்ணதும் கிடையாது. சரி, வேறு ஏதாவது இப்போ சம்பவம் பண்ணியிருக்காங்களா? அவங்க சம்பவம் பண்ணது எல்லாமே ஹைலைட் ஆனது எல்லாமே அடுத்தவங்களை வந்துட்டு ஒரு மாதிரி அவமரியாதை பண்ணும்போது தான் வந்து ஹைலைட் ஆனாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா பிச்சின்னு போகுது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஒரு கோவம். ஆனாலும் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இன்னும் மாறலை. இங்கேயும் ஒரு ஆட்டிடியூட் இஷ்யூஸ் காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கு சின்னதாக ஒரு ரோஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவித்ராவுக்கு ஒரு சின்ன ரோஸ்ட் இருக்குது போல இருக்குது. தீபக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இருக்குது. ஆனால் மாஸ் கிளாப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அவருக்கு வந்து ஒரு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்னொரு எபிசோடுக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் அருணை பிறந்ததாக ஒரு அப்டேட் வந்திருக்கேன். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து உட்காந்து அழுததாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இவர் வந்துட்டு இப்போ ஒருத்தங்க அழுகும்போது இப்படியே யோசிப்பீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவரால் எத்தனை பேர் உள்ளே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ முத்துக்குமாரெலாம் உட்காந்து அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தார். சும்மா மவுத் பீஸுன்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான், எவ்வளோ நாள் தான் நானும் தாங்குறதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாப்புல. ஸோ அதனால தான் சரி பார்க்கலாம் இதுக்கப்புறமா அருணோட கேம் மாறுதா இல்லையான்னு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வரைக்கும் பாய் நண்பர்களே.